ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஹெல்த் டிப்ஸ் வெண்டைக்காயின் வைட்டமின்ஸ் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோங்க. அதுக்கு முன்னதாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறவாமல் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் மற்றும் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாம் போடக்கூடிய வீடியோக்கள் அனைத்தும் நீங்கள் மிஸ் ஆகாமல் பார்க்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். வெண்டைக்காயில் விட்டமின் சி, விட்டமின் கே, விட்டமின் B9, விட்டமின் ஏ மற்றும் இக்ஃபோலேட் அமைந்துள்ளதுங்க. இதில் விட்டமின் சி நல்ல ஒரு நோய் சக்தியை நமக்கு அதிகரிக்கும். விட்டமின் கே எலும்பு சக்திக்கான ஒரு சப்போர்ட் தரக்கூடியது. விட்டமின் ஏ கண் பார்வைக்கு ரொம்ப உகந்தது. விட்டமின் B9 நம்மளுடைய செல் வளர்ச்சிக்கு, அதாவது டிஎன்ஏவுக்கு நல்ல ஒரு சப்போர்ட் தரக்கூடியது. அதை தாண்டி கிராமப்புறங்களில் பார்த்திங்கன்னா காலையில் நேரத்தில் வெறும் வயிற்றில் சிறு பிள்ளைகளுக்கு ஒரு இளம் வெண்டைக்காயாக நம்ம பறித்து சுத்தம் செஞ்சு சாப்பிட கொடுத்துட்டு வரங்க அப்படின்னா ஞாபக சக்தியை அதிகரிக்கும் அப்படிங்கக்கூடிய ஒரு நம்பிக்கை கிராமப்புறங்களில் இருக்குது. இதை நானுமே சிறு வயதில் கடைப்பிடிச்சிருக்கிறேன். இப்போ என்னோடய பிள்ளைங்களுக்கும் நம்ம கொடுக்குறேங்க. இதில் எந்த அளவுக்கு உண்மை இருக்குது அப்படிங்கிறது அடுத்த கட்டம். ஆனால் பச்சை நிறம் கொண்ட காய்கறி, கீரைகள், பழங்களை காலையில் நம்ம சாப்பிட்டுட்டு வந்தால் நமக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களை நம்ம பெற முடியும். அந்த வகையில் இப்போ என்னுடைய பிள்ளைங்களுக்கு நம்ம கொடுத்துருக்குறோங்க. உங்கள் பிள்ளைங்களுக்கும் கட்டாயம் பச்சை நிறம் கொண்ட காய்கறி, கீரைகள், பழங்களை பாதி வெந்தும் வேகாமல் பச்சையாகவோ நீங்கள் உணவில் பொரியலாகவோ கூட நீங்கள் கொடுத்துட்டு வாங்க. நல்ல ஒரு ஊட்டச்சத்து கொண்டது. ஓகேங்களா? இதை தாண்டி இதில் இன்னும் அதீத சத்துக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ஸ் இருக்குது, புரதம் இருக்குது, மெக்னீசியம் இருக்குது. ஓகேங்களா? இதுமாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் நல்லதொரு தகவலை சந்திப்போம். அதுவரை உங்களது விடைபெறுவது நான் உங்கள் பிவி. நன்றி, வணக்கம்.